இந்த வீடியோல நாம வார் மிஷின் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துல கதை என்னமோ வழக்கமானதுதான், ஆனா நல்லா விறுவிறுப்பா கதை நகரும். ஆர்மி ட்ரைனிங்க்கு வந்த இடத்துல மிஷினுக்காக காட்டுக்குள்ள ஒரு டீம் போகுது. அவங்க கிட்ட ஆயுதங்கள் எதுவுமே இல்ல, இருக்க துப்பாக்கி எல்லாத்துலயும் ரப்பர் குண்டு மட்டும்தான் இருக்கும். அப்ப அங்க எதிர்பாராத விதமா ஒரு ரோபோட் விரட்டி கொலை பண்ண ஆரம்பிக்குது. அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த ரோபோ யாரு, அது அங்க எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட முழு கதை. இப்ப படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன் ஆப்கானிஸ்தான்ல நடக்குது. ரிப்பேர் ஆகி பாதி வழியில நிக்கிற ராணுவ வீரர்களோட காரை சரி பண்றதுக்காக ஹீரோ அந்த இடத்த போய் ரீச் பண்றான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் பழுதாகி இருக்குது அவனோட தம்பி கார்னு தெரியுது. ரெண்டு பேரும் அவங்களோட கையில ஒரே மாதிரி டேட்டோ போட்டிருப்பாங்க. இப்ப காரை சரி பண்ணிட்டு ஹீரோ கிளம்பி போயிட்டு இருக்கும் போதே அல்கொய்தா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் கண்ணு முன்னாடியே ஒரு கார் அப்படியே வெடிச்சு சிதறுது. அதை பார்த்துட்டு பதறி போய் தம்பி பக்கம் திரும்புறான். அப்ப கரெக்டா அவன் தம்பி நின்னுட்டு இருந்த கார் மேலையும் குண்டுபட்டு வெடிச்சு செதறிடுது. உடனே வேகமா தம்பி இருக்க இடத்துக்கு ஓட்டம் பிடிக்கிறான். அதுக்குள்ள இவன் ஓடிட்டு இருக்க இடத்துலயும் குண்டு வந்து விழுந்து இவனை தூக்கி வீசிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிற ஹீரோ கால்ல குத்தி இருந்த கம்பியை புடுங்கி வீசிட்டு தம்பி இருக்க இடத்துக்கு போய் அவனை தூக்கி பார்த்துட்டு இருக்கான். இப்ப நிகழ்காலத்தை காட்டுறாங்க. கனவுல இருந்த ஹீரோ தூக்கத்துல இருந்து பதறி போய் எந்திரிக்கிறான். இப்ப கார் காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு இடத்த வந்து சேர்ந்துருது. அங்க அமெரிக்க சிறப்பு படை வீரர்களுக்கான தேர்வும் அதோட பயிற்சியும் நடக்கும். இப்ப அங்க வந்திருக்க ராணுவ வீரர்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இனிமே பேரெல்லாம் மறந்துட்டு நம்பர் வச்சுதான் கூப்பிடணும்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு உயர் அதிகாரி அவங்க எல்லாரும் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காரு. இந்த செலக்ஷன் 8 வாரத்துக்கு நடக்கும். ரொம்ப கடுமையா மனதளவுலையும் உடலளவையும் பாதிக்கிற மாதிரி இருக்கும். இதுலயே நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருவீங்க. ஒருவேளை இது எல்லாத்துலயும் பாஸ் ஆகி வந்தாலும் கடைசியில ஒரு 24 மணி நேரம் டாஸ்க் ஒன்று கொடுப்போம். அதை கரெக்டா முடிச்சிட்டு நேரத்துக்குள்ள இந்த கோட்டை வந்து ரீச் ஆகிறவங்க தான் இந்த டீமுக்கு செலக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து செலக்ஷன் ஆரம்பமாகுது. அவங்களுக்கு கொடுக்கிற பயிற்சிகள் எல்லாமே ரொம்ப கஷ்டமானதா இருக்கு. கதாநாயகன் எல்லாத்துலயும் ஆளா இருக்கான். அதே நேரத்துக்கு அங்க இருக்க யாருக்கிட்டையும் சுத்தமா பழக்கம் வழக்கம் வச்சுக்காம தனியாவே இருக்கான். அங்க இருக்கிறதுல ஒருத்தனுக்கு மட்டும் இவன் மேல லேசா பரிதாபம் வருது. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு துப்பாக்கி சுடுற இடத்துல அங்க இருக்க பயிற்சியாளர் ஒவ்வொருத்தரும் எந்த குழுல இதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அவனோட குழு பத்தி சொன்னதும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடமே அமைதியாயிருது. அன்னைக்கு மதியம் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது அவனை பத்தி மத்த வீரர்கள் விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்பர் 44 தலிபான் அப்ப நடந்த சம்பவத்தை பத்தி சொல்றான். இதை கேட்டது இன்னொருத்தன், நான் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல காயமடைஞ்ச அவனோட தம்பிய தனி ஆளா கேம்ப் இருக்க இடம் வர தோல்ல போட்டு கொண்டு வந்திருக்கான். அதனால அவனுக்கு சில்வர் மெடல் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லவும் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு வாரத்தோட இறுதியிலையும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதவங்கள அப்பவே அவங்க வீட்டுக்கு அனுப்பி கடைசியில கொஞ்சம் பேர் மட்டும் இறுதி வாரத்தை ரீச் பண்றாங்க. கடைசி வாரத்தில் நடக்கிற செலக்ஷன்ல தண்ணிக்கடியில டம்பிள்ஸ் வச்சுட்டு நடந்த அந்த பகுதியை ரீச் பண்ணணும். நிறைய பேர் கொஞ்ச தூரம் நடந்து போகும்போதே மூச்சு முட்டி மேல வந்துடுறாங்க. ஹீரோ மட்டும் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருப்பான். ஆனா அதுக்குள்ள அவனுக்கு பழைய ஞாபகம் வந்துருது. அதுல அவனோட தம்பிய தோல் மேல தூக்கிட்டு வலியோட உதவி கேட்டு கத்திட்டே கேம்ப் இருக்க இடத்த வந்து நெருங்கிடுவான். ஆனா துரதிர்ஷ்டவசமா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அதே நேரத்துக்கு இங்க தண்ணிக்குள்ளையும் இப்ப மயக்கம் போட்டிருப்பான். இதை கவனிக்கிற மத்த வீரர்கள் அவனை காப்பாத்தி முதலுதவி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்க உயர் அதிகாரி ஒருத்தன் இவனை என்னோட ரூமுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். விண்கல் மாதிரியான ஏதோ ஒண்ணு பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கதா டிவில காட்டுறாங்க. அதை ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போதே நீ இப்ப உள்ள வரலாம்னு அங்க ஒருத்தன் வந்து கூப்பிடுறான். அங்க உள்ள போனா அந்த உயர் அதிகாரி நீ ராணுவத்துல இருந்து இப்பவே ரிட்டையர் ஆகிருன்னு சொல்றான். இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிற ஹீரோ நான் எதுக்காக ரிட்டையர் ஆகணும், நான் எல்லாத்துலயும் நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு இன்னொரு அதிகாரி உன்னோட உடல் பலத்துக்காக நாங்க இது சொல்லல, ஆனா மனசளவுல நீ இங்கேயே இல்ல, நீ சரியா தூங்குறது இல்ல, யாரோடவும் சேரவும் மாட்டேங்கிற, எப்பவும் தனியா தான் இருக்க, இது இங்க சரிப்பட்டு வராது, நீ கிளம்பலாம்னு சொல்றான். அப்போ மேஜர் நாங்க நினைச்ச உன்னை இப்பவே வேலையை விட்டு தூக்க முடியும், அப்படி பண்ணுனா நீ இனிமே ராணுவத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது, ஆனா அதுக்கு பதிலா நீயாவே ஓய்வு எடுத்துக்கிறதா இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு கிளம்புன்னு சொல்றான். அப்ப மெதுவா எந்திரிக்கிற ஹீரோ கொஞ்சம் நக்கலா எனக்கு பயிற்சிக்கு நேரம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் அந்த வாரத்துக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட் வாசிக்கிறாங்க. அதுல ஹீரோ பேரும் வருது. அவ்வளவுதான், ஹீரோ ரிஜெக்ட் ஆகிட்டாங்கன்னு நினைச்சா இப்ப வாசிச்சதுல யார் பேர்லாம் வந்துச்சோ அவங்கள தவிர மத்த எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் செலக்ட் ஆன வீரர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு இறுதியா ஒரு டாஸ்க் கொடுக்கறாங்க. எதிரியோட இடத்துல நம்மளோட விமானம் ஒண்ணு கீழே விழுந்துருச்சு, அது எதிரி கைக்கு போறதுக்கு முன்னாடி வெடி வச்சு தகர்த்துறணும். அங்க இருந்து பக்கத்துல இருக்க கிராமத்துல நம்மளோட ஹெலிகாப்டர் ஒண்ணு இருக்கு. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க அந்த இடத்தை ரீச் பண்ணினாதான் இந்த மிஷன்ல ஜெயிச்சதா அர்த்தம். அதோட இல்லாம இந்த மிஷனுக்கு ரப்பர் தோட்டா மட்டும்தான் கொடுத்திருக்கோம். நம்மளோட குழு எங்க இருந்து வேணும்னாலும் உங்களை தாக்கலாம், நீங்க தான் உங்களை பாதுகாத்துட்டு பத்திரமா வந்து சேரணும்னு சொல்றாங்க. அதோட இல்லாம இந்த குழுவுக்கு ஹீரோவை லீடரா அறிவிக்கிறாங்க. அப்போ மேஜர் நீங்க மட்டும் இந்த மிஷனை சரியா பண்ணி முடிச்சிட்டா உங்களுக்கு நானே பதக்கம் தருவேன்னு சொல்றான். இப்ப எல்லாரையும் 2 ஹெலிகாப்டர்ல எதிரியோட காட்டு பகுதிகளை கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. அங்க ஹீரோ உணர்ச்சி பொங்க பேசுவான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் 24 மணி நேரத்துல இந்த வேலையை நாம முடிச்சாகணும்னு சொல்லி முடிச்சிடுறான். இது அங்க இருக்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. உடனே அதே டீம்ல இருக்க இன்னொரு சீனியர் ராணுவ வீரர் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நல்லா உணர்ச்சி பொங்க பேசுறான். இப்ப எல்லாரும்
அங்க இருந்து விமானம் விழுந்து கிடக்கிற இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மலைகளை தாண்டி ஒரு காட்டு பகுதியை வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு பக்கம் நாங்க முதல் லெவலை தாண்டிட்டோம்னு ஒருத்தன் ரேடியோல கேம்புக்கு தகவல் கொடுக்கறான். அதே நேரத்துக்கு எல்லாரும் ஓய்வு எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. 20 நிமிஷம் மட்டும்தான், அது வரை கண்ணு முழிச்சிருக்க வேலையை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ கிளம்பிடுறான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்பர் 7 ஹீரோ கிட்ட பேச முயற்சி பண்றான். ஆனா ஹீரோ வேலையை தவிர வேற எந்த சொந்த கதையை பத்தியும் பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு வெளிச்சம் அவங்க இருக்க பகுதியை தாண்டி போகுது. இதை பார்த்துட்டு எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. இது என்னன்னு ஒருத்தன் கேக்குறான். அதுக்கு இன்னொருத்தன் நம்ம ஆளுங்க தான் வேணும்னு நம்மள கவனிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். அவங்க நெருங்கி வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடலாம்னு ஹீரோ சொல்றான். சரின்னு எல்லாரும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விமானம் மாதிரி ஏதோ ஒண்ணு கிடக்கிறத எல்லாரும் கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்ட இடத்துல இருந்து 100 மீட்டருக்கு முன்னாடியே அது இருக்கும். அதை பத்தி தகவல் கொடுக்கலாம்னு பார்த்தா கேம்ப்ல இருக்க யாருமே ரேடியோல பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்க வச்சிருக்க திசைமானியும் சரியா வேலை செய்யாது. எந்த நேரத்திலயும் நம்ம ராணுவம் நம்மளை தாக்க ஆரம்பிக்கலாம்னு ரொம்ப பாதுகாப்பா பிளான் பண்ணி எல்லாரும் தனித்தனியா போறாங்க. கீழே இருக்க 4 பேர் மட்டும் அதுல C4 பாம்பை வச்சு வெடிக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ தூரத்துல மின்றத ஹீரோ கவனிக்கிறான். அது என்னன்னு பாக்குறதுக்காக அவன் மட்டும் தனியா கிளம்பிடுறான். அதை பார்த்துட்டு மத்த எல்லாரும் இந்த நேரத்துல அவன் எங்க போறான்னு பேசிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள போன ஹீரோ அவங்க தேடி வந்த விமானம் அங்க கிடக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். அப்ப அங்க கிடக்கிறது என்னன்னு அவன் திரும்பி பாக்குறதுக்குள்ளேயே அவனோட டீம்ல இருக்க எல்லாரும் பாம்பை வெடிக்க வச்சிடுறாங்க. சத்தம் கேட்டுட்டு ஹீரோ வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓடுறான். இந்த பக்கம் இவங்க எல்லாரும் வெடிச்சதுல இருந்து சின்ன அளவுக்கு கூட சேதம் ஆகலைங்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்படியே மெதுவா அந்த மிஷின்ல இருந்து புகையா வெளியில வருது. அடுத்து அந்த மிஷின் மெதுவா எந்திரிச்சு நின்னு அதுல இருந்து ஒரு மாதிரியான ஒளி வந்து அவங்கள ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. அது எதுவுமே புரியாம இவங்க எல்லாரும் ரொம்ப குழம்பி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அதுல இருந்து துப்பாக்கி வெளியில வரவும் எல்லாரும் ஓடுங்கன்னு ஒருத்தன் சொல்றான். ஆனா அதுக்குள்ள அந்த மிஷின் அவங்கள வேகமா சுட ஆரம்பிச்சிருது. இதுல அங்கேயே நிறைய பேர் இறந்துடுறாங்க. வெளியில போயிருந்த ஹீரோ வேகமா ஓடி வந்து ஒருத்தனை காப்பாத்திட்டு எல்லாரையும் அங்க இருந்து வேகமா ஓடுங்கன்னு சொல்றான். அதே மாதிரி எல்லாரும் ஓடிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து அதுவும் விடாம சுட்டுட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் மலையோட முடிவு பகுதியை நெருங்கிடுறாங்க. அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி சத்தம், என்ன சத்தம் அதுன்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வெடிகுண்டு வந்து விழுகுது. அதுவும் அடுத்த நொடியே வெடிச்சு சதறவும் எல்லாரும் மலையில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அடுத்தடுத்து அங்க இருக்க மரம் பாறைன்னு ஒருத்தர் மேல பயங்கரமா மோதிக்கவும் எல்லாருக்கும் ரொம்ப காயமாயிடுது. வலிதாங்க முடியாம ஒவ்வொருத்தரும் அலறிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தன் அப்படியே அந்தரத்துல ஒரு மரத்துல குத்தி சொருகுனபடியே கத்திட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு பழைய ஞாபகம் எல்லாம் ஹீரோ கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. மறுபடியும் சுய நினைவுக்கு வரவன் அங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து மரத்துல சொருகிட்டு இருந்தவனை காப்பாத்தி காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. ரேடியோ இருந்தா மட்டும்தான் நமக்கு உதவி கிடைக்கும்னு அங்க இருக்க எல்லாரும் சொல்லவும் உடனே ரேடியோ வச்சிருக்கவனை தேடி ஹீரோ கிளம்புறான். அங்க போனா எல்லா பக்கமும் புகை மூட்டமா இருக்கு. ரேடியோ வச்சிருந்தவன் நெஞ்சிலேயே குண்டு பாஞ்சிருந்ததால ரேடியோ சுத்தமா எரிஞ்சு போயிருக்கும். அப்ப தூரத்துல அவங்க கூட்டத்துல இருந்த ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டே நகர்ந்து போயிட்டு இருப்பான். இதை கவனிக்கிற ஹீரோ அவங்கிட்ட பேச முயற்சிக்கிறதுக்குள்ளேயே அந்த மிஷின் அங்க வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தவனை கொன்னுருது. அதோட இல்லாம ஸ்கேன் பண்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பாடி இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம பண்ணிருது. இதை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புற ஹீரோ வேகமா அவனோட நண்பர்கள் இருக்க இடத்துக்கு போறான். அங்க மரம் சொருகுனதுனால காயமா இருந்தவன் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இறந்துருவான். அதை பார்த்து எல்லாரும் சோகமா இருக்கும்போது அங்க வந்து சேர்ற ஹீரோ வேகமா எல்லாரும் இங்க இருந்து கிளம்பணும், அங்க மிஷின் நம்மளை தேடி தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்றான். சரின்னு எல்லாரும் அவங்க கிட்ட இருக்க கயிறை கட்டி மலை மேல இருந்து கீழே இறங்குறாங்க. நம்பர் 7க்கு கால் ரொம்ப அடிபட்டு இருக்கிறதுனால அவனால நடக்க முடியாது. சரின்னு ஒரு ஆள் மட்டும் மேல இருந்துட்டு அவனை கொஞ்சம் கொஞ்சமா கயிறு மூலம் கீழே இறக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அவனை கீழே இறக்கிட்டு இருக்கும்போது அந்த மிஷின் அங்க வந்து சேர்ந்துருது. அடுத்த நொடியே மேல இருந்தவனை சுட்டுக் கொள்ளவும் கயிறு அருந்து நம்பர் 7 கீழே விழுந்துடுறான். இதுல அவனோட எலும்பு நல்லா முறிஞ்சிருது. வலி தாங்க முடியாம அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க அவனோட வாயை பொத்திட்டு எல்லாரும் ஒரு பதட்டத்தோடவே அந்த மலைக்கு பக்கத்துல ஒளிஞ்சு உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப அங்க வந்து சேர்ற மிஷின் மறுபடியும் ஸ்கேன் பண்ணுது. அதுல எல்லாரும் கவனமா மறைஞ்சிருந்தாலும் நம்பர் 7ஓட கால் வெளியில இருக்கிறத கவனிக்காம விட்டுருப்பாங்க. இதை கவனிக்கிற மிஷின் மேல இருந்து குண்டு போட ஆயத்தமாகுது. இதை பார்த்துட்டு எல்லாரும் வேகமா அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. அந்த மிஷின் விடாம வரிசையா அவங்கள துரத்திட்டே குண்டு வீசிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அவங்க தாண்டி ஓடுனதும் வானத்தை நோக்கி நிறைய குண்டுகளை வீச ஆரம்பிக்குது. அது வரிசையா மலை மாதிரி அவங்க ஓடிட்டு இருக்க இடத்துல விழுந்து வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. அதுல இருந்து தப்பிச்சு எப்படியோ ஒரு பாதுகாப்பான இடத்தை சேர்ந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் வழியில துடிச்சிட்டு இருந்த நம்பர் 7ஓட எலும்பை சரி பண்ண முயற்சி பண்ணும்போது வழி தாங்க முடியாம அவன் மயக்க நிலைமைக்கு போயிடுறான். அந்த நேரத்துக்கு மத்த எல்லாரும் அந்த மெஷினை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில உயர் அதிகாரிகள் வேணும்னே மாட்டி விட்டதா திட்டுறாங்க. மத்தவங்க ஏதோ ரஷ்யாவோட சதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அவங்க வெடி வச்சது தப்பான மெஷினுக்கு, தேடி வந்த மெஷின் அங்க இருந்து 100 மீட்டர் தூரத்துல கிடந்துச்சுங்கிறத பத்தி சொல்றான். இந்த மெஷினுக்கு ஏதோ காந்த சக்தி இருக்கு, அதனாலதான் நம்மளோட திசைமாடி எல்லாம் சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி உட்கார்ந்துருக்காங்க. இங்கே இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மெஷின் நம்மளை தேடி வந்துடும், அதுக்குள்ள நாம இந்த ஆத்து பகுதியை கடந்துடணும்னு ஹீரோ சொல்றான். தண்ணி ரொம்ப வேகத்துல போயிட்டு இருக்கதால அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ கயிறு அந்த பக்கத்துல கொண்டு போய் கட்டுற வேலையை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒவ்வொரு ஆளும் பத்திரமா அந்த பக்கத்துக்கு வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள குதிக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே தண்ணிக்குள்ள குதிச்சவன் காணாம போயிடும்.
சொல்லவும் வெளியில இருக்க எல்லாரும் பயந்துடுறாங்க. அவ்வளவுதான், அவனை தண்ணி அடிச்சுட்டு போயிருச்சுன்னு எல்லாரும் வேதனையில இருக்கும்போது எப்படியோ அந்த பக்கம் கரையை தொட்டு மேல வந்துடுறான். இதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தனை மட்டும் திசைமானியை பார்த்துட்டு இருக்க சொல்லிட்டு மத்த 2 பேரும் நம்பர் 7 கயிறு மூலமா அந்த பக்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கரெக்டா நடுப்பகுதியை ரீச் பண்ணும்போது அங்க போட்டிருந்த முடிச்சுல சிக்கிக்கிட்டு நகர முடியாம நின்னுக்குது. அதுல இருந்து வெளியில இருக்க முயற்சி பண்ணும்போது அங்க மாட்டி வச்சிருந்த கொக்கி கலண்டு அந்த இடத்துல தொங்க ஆரம்பிச்சிடறான். அவனை இழுத்துட்டு போன இன்னொருத்தனும் எதுவும் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருப்பான். இதை கவனிக்கிற ஹீரோவும் இன்னொருத்தனும் வேகமா காப்பாத்துறதுக்காக கயத்தை பிடிச்சிட்டு உள்ள போறாங்க. இடம் அதிகமா இருக்கதால அதை பேலன்ஸ் பண்றதுக்காக திசைமணியை கவனிச்சிட்டு இருந்தவனும் அதை விட்டுட்டு கயத்தை பிடிச்சிக்கிறதுக்காக ஓடிடுறான். அந்த இடமே இப்ப ரொம்ப பரபரப்பா இருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க அந்த திசைமானி பட்டுன்னு எல்லா பக்கமும் சுத்த ஆரம்பிக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த மிஷின் அங்க வந்து சேர்ந்துருது. அதோட காலடி சத்தம் கேட்டு அங்க நின்னுட்டு இருந்த 2 பேரும் மிரண்டு போய் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அந்த மிஷின் வழக்கம் போல ஸ்கேன் பண்ணி ஒருத்தனை குறி வச்சு பட்டுன்னு சுட்டு கொன்னுடுது. அடுத்த நொடியே அங்க இருந்து எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுந்து அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த மிஷினும் விடுற மாதிரி தெரியல. தண்ணிக்குள்ள இறங்கி அவங்கள விரட்டி சுட்டுட்டே இருக்கு. அப்ப கயிறு கால்ல சுத்தி இருந்ததால தண்ணிக்குள்ள மாட்டிருந்த ஹீரோ நூல் இலையில எப்படியோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு தண்ணியோட ஓட்டம் பிடிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அது முடிஞ்சு மலையில இருந்து அருவி மாதிரி கொட்டுது. எல்லாரும் தண்ணியோட தண்ணியா அதுல அடிச்சுட்டு போய் கீழே விழுந்துடுறாங்க. எப்படியோ ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அங்க எல்லாருமே ஒரே பதட்டத்தோட இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கூட தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. எப்படி ஏதாவது ஒரு கிராமம் பக்கத்துல இருக்கலாம்னு காட்டுப்பகுதி வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூர பயணத்துக்கு அப்புறம் காட்டுக்கு நடுவுல ஒரு கம்பி போறதை கவனிச்சுட்டு அவங்களோட ராணுவத்துல பக்கத்துல ஒண்ணு இருக்குங்கிறத தெரிஞ்சு மெதுவா அந்த இடத்தை நோக்கி போறாங்க. அங்க போனா ஏற்கனவே எல்லாம் கருகி போய் அந்த இடமே புகை மூட்டமா இருக்கும். அங்க இருக்க ரேடியோ டவர் எல்லாமே ரொம்ப மோசமா சேதமாகி இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏற்கனவே அந்த மிஷின் இந்த பகுதியை எல்லாம் சேதப்படுத்திட்டு தான் அங்க வந்திருக்குன்னு இவங்களுக்கு புரிய வருது. அதோடு இல்லாம டிவில காட்டின அந்த வினோதமான விண்கல் கூட இந்த மிஷின் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அவங்க குழப்பத்தோட பேசிட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தர் முணங்குற சத்தம் கேக்குது. வேகமா சத்தம் வர இடத்தை நோக்கி போய் பார்த்தா அவங்களோட மேஜர் ஒருத்தர் பயங்கரமான காயங்களோட துடிச்சிட்டு இருப்பாரு. அவரும் அடுத்த கொஞ்ச நொடிகளிலேயே இறந்துடுறாரு. அதை பார்த்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க இருக்க காரை எடுத்துட்டு நம்ம உடனே கிளம்பணும்னு சொல்றான். அங்க இருக்க இன்னொருத்தன், உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? இங்க நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. நம்மளோட டீம்ல இருந்த பாதி பேர் ஏற்கனவே இறந்தும் மீதி இருக்க எல்லாரும் உயிரை கையில பிடிச்சு ஓடிட்டு இருக்கோம். ஆனா இத பத்தி எதுவும் கவலை இல்லாம கல்லு மாதிரி இருக்காயின்னு திட்டுறான். அதோட அவன் ஹீரோவோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி பேசவும் ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அப்பதான் அவன் சம்பவம் நடந்தப்ப அவனால தன்னோட தம்பியை காப்பாற்ற முடியலைங்கிற உண்மையை சொல்றான். அன்னைக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த எல்லைக்கோட்டை மட்டும் தொட்டிருந்தா அவன் உயிர் பழச்சிருப்பான். என்னோட மோசமான நாள்ல தான் சிறந்த போர் வீரனுக்கான அந்த விருதை கொடுத்தாங்க. அதை நினைச்சு நான் ஒன்னும் பெருமைப்படலைன்னு சத்தம் போடுறான். அப்பதான் அங்க இருக்க எல்லாருக்குமே உண்மை தெரிய வருது. எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஒண்ணு வந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்றான். உடனே எல்லாரும் அங்க இருக்க வண்டியை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது அந்த இடத்துல நல்லா சிக்கி இருக்கவும் அதை வெளியில எடுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சவாலா இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அதை வெளியில எடுத்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வானத்துல வெடி வெடிக்கிற சத்தம் கேட்கவும் அந்த மிஷின் இந்த பகுதியை நெருங்கி வந்துருச்சுன்னு வேகமா அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்பதான் அந்த பீரங்கி வண்டியில வெடிகுண்டு எதுவுமே இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. உடனே அங்க இருக்க இன்னொருத்தன் ஒரு இடத்துல வெடிகுண்டுகளை பார்த்தேன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக வேகமா ஓடுறான். ஹீரோ அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியும் கேட்காம வேகமா ஓடி போய் அதை எடுத்துட்டு இருக்கும் போதே அந்த மிஷின் அங்க வந்து சேர்ந்துருது. அதை பார்த்ததும் வேகமா தோட்டாவை எடுத்துட்டு அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறான். ஆனா அதுக்குள்ள அந்த மிஷின் அவனை சுட்டு கொன்னுருது. அதே நேரத்துக்கு அந்த தோட்டா எல்லாம் ஹீரோவோட கைக்கும் போய் சேர்ந்துருது. அடுத்ததா இப்ப அந்த மிஷின் இவங்க இருக்க பீரங்கியை நெருங்கி வந்து தாக்க ஆரம்பிக்குது. இவங்களும் பதிலுக்கு திரும்ப தாக்கிக்கிட்டே அங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க. மிஷினும் விடுற மாதிரி தெரியல. விடாம பின்னாடியே துரத்தி அவங்கள தாக்கிட்டு இருக்கு. இந்த ஃபைட் சீன் மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போயிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா மலைகளுக்கு நடுவுல போயிட்டு இருப்பாங்க. அது அந்த மிஷின் ரொம்ப தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்கும். இப்ப பட்டுன்னு மலை மேல இருந்து அவங்களுக்கு முன்னாடி குதிச்சு மறுபடியும் தாக்க ஆரம்பிக்குது. இந்த முறை அதுல இருந்து ஒருத்தன் செத்துடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே தாக்குதல் ரொம்ப மோசமாக வண்டியில இருந்த நம்பர் 7 வெளியில விழுகிற மாதிரி இருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் நடக்கிற சேசிங் சீன் செமையா இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே நம்பர் 7 அவனோட கையில இருந்து நழுவிடுவான். உடனே ஹீரோ துப்பாக்கி எடுத்து அங்க இருக்க மலையில சுடுறான். இதுல அந்த பாறை எல்லாம் அந்த மிஷின் மேல விழுந்து மூடிடுது. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கார் நிறுத்த சொல்லி ஹீரோ சத்தம் போடுறான். ஆனா வண்டி ஓட்டிட்டு இருந்தவன்ட்ட இருந்து எந்த பதிலும் வராம இருக்கவும் என்னன்னு திரும்பி பார்த்தா அவன் செத்து கிடப்பான். அடுத்த நொடியே அந்த வண்டி அங்க இருக்க பாறை மேல மோதி வெடிச்சு சிதறிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிற ஹீரோ எல்லாரும் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அந்த மிஷின் இருந்த இடத்துக்கு போய் செக் பண்றான். அங்க பார்த்தா மிஷினோட பாதி பகுதி தான் கிடக்கும். மீதி பகுதி எங்க போனுச்சுன்னு தேடிட்டு இருக்கும் போதே தூரத்துல ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா அந்த மிஷின் விண்வெளிக்கு ஏதோ ஒரு மாதிரியான சிக்னல் கொடுத்துட்டு இருக்கும். அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம ஹீரோ குழம்பி போயிருக்கும் போது பக்கத்திலேயே
நம்பர் 7 மயக்கத்துல கிடக்கிறத கவனிக்கிறான். மயக்கத்துல இருக்க அவனை எழுப்ப முயற்சிக்கும் போது கார்ல கிடந்த ஒரு சில பொருட்கள் வெடிச்சிட்டு இருக்கும். அந்த சத்தம் கேட்டு மெஷின் நிறுத்திட்டு அந்த இடத்தை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. உடனே இவன் வேகமா நம்பர் 7 இழுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள அவனை இழுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மழை வேற பெஞ்சிட்டு இருக்கும். சேத்துக்குள்ள அவனை இழுத்துட்டு போறதுக்கு எனர்ஜி இல்லாம அங்கேயே படுத்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கான். அந்த சமயம் மயக்கத்துல இருந்து நம்பர் 7 எந்திரிச்சிடுறான். இப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. தூரத்துல கல்குவாரி இருக்கிறத கவனிக்கிற ஹீரோ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு சொல்றான். அப்ப மெஷின் அந்த இடத்த வந்து சேர்ந்துருது. நம்பர் 7 அங்க ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு குவாரி இருக்க இடத்துக்கு போறான். அங்க மலையை தகர்க்கிறதுக்கான வெடிகள் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் வச்சு ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு வானத்தை நோக்கி பிளேர் துப்பாக்கியை வச்சு சுடுறான். வெளிச்சத்தோட வர சத்தத்தை கேட்டு அந்த மிஷின் ஹீரோ இருக்க இடத்துக்கு கிளம்புது. இப்ப அந்த இடத்த வந்து சேர்ற மிஷின் மொத்த இடத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. அதோட காலுக்கு கீழே வச்சிருந்த வெடிமருந்த வெடிக்க வச்சிடுறான். அடுத்த நொடியே அந்த மிஷின் கீழே விழுந்துருது. அது சுதாரிக்கிறதுக்குள்ளேயே வேகமா ஜேசிபியை ஓட்டிட்டு வர ஹீரோ இவரோட சேர்த்து வச்சு அதை நசுக்க முயற்சி பண்றான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அது திணறிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து மிஷினை ஆன் பண்ணி ஜல்லி எல்லாத்தையும் அது மேல இருக்க ஓட்ட மூலமா உள்ள கொட்ட ஆரம்பிக்கிறான். இதனால மிஷின் கொஞ்சம் திணற ஆரம்பிக்குது. ஆனா எப்படியோ அதோட பவரை பயன்படுத்தி ஜேசிபியை தள்ளிட்டு வந்து குண்டு போடுறதுக்காக வாயை திறக்குது. மறுபடியும் ஹீரோ வேகமா அதை தள்ளிட்டு போய் ஜல்லியை கொட்ட ஆரம்பிக்கிறான். இந்த முறை மெஷின் என்னதான் முயற்சி பண்ணாலும் அதுக்குள்ள நிறைய ஜல்லி போனதால மெஷின் சூடாக ஆரம்பிச்சிருது. ஜேசிபியும் ரிப்பேர் ஆகிடுது. நிலைமை மோசமாகிறது புரிஞ்சுக்கிற ஹீரோ பட்டுன்னு அதுல இருந்து குதிச்சு வெளியில வந்துடுறான். சரி, அந்த மிஷினும் அப்படியே ஹீட்ல வெடிச்சு சிதறிடுது. ஹீரோ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சு பார்த்தா அதுக்குள்ள இருக்க வெடிகுண்டுகள் எல்லாம் வரிசையா வெளியில வந்து விழ ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு ஹீரோ அங்க இருந்து வேக வேகமா ஓட்டம் பிடிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் அப்படியே வெடிச்சு சிதறிடுது. அடுத்த நாள் நம்பர் 7 தோல்ல தூக்கிட்டு கேம்ப் இருக்க இடத்த ஹீரோ வந்து சேர்ந்துடுறான். அங்க பார்த்தா எல்லாரும் ஒரே பரபரப்பா அங்க இங்கேயும் ஓடிட்டு திரியுறாங்க. நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம ஹீரோ இருக்கும்போதுதான் அந்த மாதிரியான நிறைய மிஷின்கள் ஏற்கனவே பூமியில வந்து இறங்கி சேதப்படுத்திட்டு இருக்குன்னு தெரிய வருது. அதை எப்படி கையாளுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க மேஜர் நீ எப்படி அந்த மிஷினை ஆயுதமே இல்லாம அழிச்சாயின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ மேல இருக்க ஓட்டையில எதையாவது கொட்டி அடைச்சிட்டா அது அழிஞ்சிரும்னு யோசனை சொல்றான். உடனே அவன் தலைமையில அந்த மாதிரி வந்திருக்க மிஷின்கள் எல்லாத்தையும் அழிக்க ஆயத்தமாகறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது.